Who the shit in here? I talk regular all that. That's up. Ass aren't the type. எரால் ஃப்ளைன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் 35-36 போல் ராபின்ஹுட் படத்தில் நடித்தார். கிட்டத்தட்ட அவரை பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர் எம்ஜிஆர் போல் இருப்பார். புரட்சி நடிகரின் முதல் படத்தில் இங்கே ஒரு ஒட்டு இருக்கும், ஏன்னா அவருக்கு இங்கே ஒரு வெட்டு இருக்கும். முதல் படத்தில் கிடையாது, முதல்ல ஹீரோவாக அடிக்க. அதுக்கு காரணம் வந்து கலைஞரும் அண்ணாவும் அந்த காலத்தில் நிறைய ஆங்கில படங்கள் பார்ப்பாங்க. கலைஞர் கொடுத்த யோசனை தான் எலிசா டங்கன் சொல்கிறாரு ரெட்ட நாடி இருக்கு அப்படின்றப்ப ஆமாம் இந்த ஹீரோ நான் சொன்ன அந்த ஹீரோ வச்சுருக்காரு, எரால் ஃப்ளைன்றவர் வச்சுருக்காரு, நீ அந்த மாதிரி வை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேர் முகவெட்டும் ஒரே மாதிரி இருக்கும். மந்திரிகுமாரி படத்தில். ஆமாம், அந்த படத்தை கூட இப்போ நம்ம காட்டுறோம். இன்று வந்து திரு விஜய் அவர்கள் தன்னுடைய சர்க்கஸ் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். என்னன்னா ஓவராலாக வந்து நடிகர்களுடைய அந்த அரசியல் அபிலாஷை, ஒரு பதவியை வந்து நம்ம வந்து பிடிக்கணும், நம்ம வந்து இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏன் வருது, அதுக்கு வந்து தன்னுடைய ரசிகர்களை ஏன் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ரசிகர்களுடைய சைக்காலஜி தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இது முழுக்க கூடக்கூடிய கூட்டம் முழுக்க வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. கலைஞருக்கே மாறினது கிடையாது. அவரே சொல்லியிருக்கிறாரு, நல்ல கூட்டமெல்லாம் கூடுது, நம்ம ஏன் தேர்தலில் ஜெயிக்கல, சீமான் மாதிரி அப்பயே புலம்பியிருக்காரு, கேட்டிருக்காரு. அது எல்லாருக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயந்தான். இவங்க திரும்ப திரும்ப வந்து ஒரு ஐடியாவில் வந்து காமிக்கிறாங்க. அது வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை ஆரம்பித்து அவர் சாகும் வரை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு. அதில் நடுவில் 2 தேர்தல் தோற்று போயிட்டாரா அப்படின்னு நாம் ஆதாரபூர்வமாக சொன்னோம்னா கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எம்ஜிஆர் ரசிகர்கள் கிடையாது. இல்லை, இப்போது எம்ஜிஆர் பேசிய படங்கள் எல்லாம் ஒரு அண்டர்டாக் கேரக்டர், அதாவது கீழேருந்து மேலே வந்து எழும்பி ஒரு மக்களுக்கான புரட்சி நாயகனாக நடித்த படம் தான். சிவாஜி அந்த மாதிரி பெருசாக வந்து நடிக்க கிடையாது. இவருக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் அவர் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பனா எதுவுமே குறை சொல்ல முடியாது. அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போதும் அண்ணாயிசம் தான் எனது கொள்கை அப்படின்னு. என்ன கொள்கைன்னு சொல்ல முடியல. கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம்னு கிச்சடி மாதிரி ஒன்று சொன்னார். அதுக்கு ஒரு பயிற்சி இருக்கணும். அதாவது எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த ஒரு காலகட்டத்தில் 50 ஆண்டு கால திராவிட அரசியலுடைய ஒரு தாக்கம் இருந்தது. அதை வந்து எம்ஜிஆரால் புரிஞ்சிக்க முடியல. எம்ஜிஆருக்கு ஒரு பாப்புலிஸ்டிக் பாலிடிக்ஸ், நமக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை ஓட்டுகளாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் எம்ஜிஆர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பாப்புலர் பொலிட்டீஷியன். இல்லை, இன்னொன்று நம்ம அவர் சினிமாலேயே அவர் ஏன் சக்ஸஸ் ஆனார்னா அவருக்கு டைரக்ஷனோட இது தெரியும். இங்கே இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணால் தன்னோட ரசிகர்களுக்கு புரியும் அப்படின்றத முன்கூட்டியே டைரக்டர் இல்லை அவருக்கே தெரியும். அவருக்கே ஒரு டைரக்ஷன் ஸ்கில்ஸ் உள்ள ஒரு 35 ஆண்டு காலம் நடிச்சிருக்கிறாரு எம்ஜிஆர். கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலத்துக்கு மேலே, 40 ஆண்டு காலத்துக்கு மேலாகவே நடிச்சிருக்காரு. 1935 சதிலீலாவதின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட 1975, 76, 77 வரைக்கும் நடிக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் நடிக்கிறாரு. இத்தனை ஆண்டுகள் நடிச்சும் கூட அவருடைய படங்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவு தான். 125 படங்கள் தான் அவர் வந்து அதிகபட்சமாக நடித்திருக்கிறார்னு ஒரு விவரம் சொல்லுது. அதில் அவர் துணை கதாபாத்திரங்களாக நடித்த சில படங்கள் விடுபட்டு போயிருக்கலாம், இந்த லிஸ்ட்டில் வராமல் போயிருக்கலாம். அன்னைக்கு வந்து அவர் ஒரு துணை நடிகராக இருந்தார். அவர் 1935 தொடங்கி 48 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் வந்து துணை நடிகராக இருந்தார். அதற்கு பிறகு தான் மந்திரிகுமாரி, மருதநாட்டு இளவரசி, மலைக்கல்லன் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஹீரோவாக பரிணமிக்கிறார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் அன்கொஷின்டு ஹீரோவா, தமிழ் சினிமாவுடைய உச்சம் அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்னைக்கு வருதுன்னா 1965 தான் வருது. 1000 ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை, அன்பேவா, இந்த படங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அவர் வந்து பீக்குக்கு போகிறாரு. ஆனால் சிவாஜியோட அவரை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா சிவாஜி வந்து ஒரு நடிகர், எம்ஜிஆர் வந்து ஒரு ஹீரோ. ஹீரோவுக்கும் நடிகருக்குமான வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமா பார்த்துட்டு இருக்கிறவங்களால அது அவ்வளோ ஈஸியாக உணர முடியாது. ரொம்ப நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோமே, இப்போ விஜய் வந்து ஹீரோ, விஜய் சேதுபதி வந்து ஆக்டர், ரஜினி வந்து ஹீரோ, கமல்ஹாசன் வந்து ஆக்டர். பெர்ஃபார்மருக்கும் ஒரு இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஆனா அத ரஜினி வந்து ஒத்துக்கிட்டார். ஆக்டருக்கு இது மாதிரியான ஒரு வெறித்தனமான ஃபாலோவர் கூட்டம் கிடைக்காது. ஏன்னா ஆக்டர்
மட்டும் கிடையாது, ஒரு படத்தோடைய வெற்றியை தீர்மானிக்கிறது ஆக்டர் மட்டும் கிடையாது. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் கூட எல்லா சூழலும் அதுக்கு நல்லா அமையணும். ஆமா, ஒரு படம் ஓடுவதற்கு அந்த படம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சூழலும் கூட முக்கியமானது. உதாரணத்துக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் படம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இவ்வளோ பிளாக் காமெடி இவ்வளோ நிறைஞ்ச படமா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய உச்சத்தை அன்கொஷனபிளான ஒரு பொசிஷனை வந்து தமிழ் சினிமாவில் பிடிக்கக்கூடிய காலகட்டம் என்பது 1965 வந்து உச்சமாக சொல்லலாம். 1965 என்ன ஆண்டு என்பது அரசியல் பிரஜை இருக்கிறவர்களுக்கு புரியும். இந்திய எதிர்ப்பு ஆண்டு. இந்திய எதிர்ப்பு. அந்த இந்திய எதிர்ப்பில் எம்ஜிஆர் கலந்து கொண்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ 1901 ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, அதனால வந்து அவரால் கலந்துக்க முடியல. அதில் கலந்துக்கிட்டவங்களாம் எம்ஜிஆர் அளவுக்கு அரசியலில் வெற்றி பெற்றார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அளவுக்கு அரசியலில் யாராலும் வெற்றி பெற முடியல. சில பேருக்கு வந்து அந்த போராட்டம் மூலமாக ஒரு அறிமுகம் மக்களிடையே கிடைத்தது. உதாரணத்துக்கு கர்ம வீரர் காமராஜரையை தோற்கடித்த சீனிவாசன் அவர்கள், ஒரு மாணவர் தலைவரான ஒரு சீனிவாசன் அவர்கள், வைகோ போன்றவர்கள்லாம் அந்த போராட்டத்தால் அடையாளம் கண்டுபட்டு தமிழக அரசியலுக்கு வந்தவர்கள். தஞ்சை மாவட்டத்துடைய தளபதியாக இருந்தார் எல்ஜி, அவரெல்லாம் அங்கேருந்து வந்தவர். அவ்வளவே எல்லாருக்கும் புரியும்படியாக நம்ம சொல்லணும்னா சின்னம்மா சசிகலா அவர்களுடைய கணவர் நடராஜன், என்வி நடராஜன் அவர்களும் அந்த போராட்டத்தின் மூலமாக களத்துக்கு வந்தவர். ஸோ அந்த போராட்டம் நடந்த ஒரு காலம், அதில் எம்ஜிஆர் இருக்கிறார். அந்த எம்ஜிஆர் எந்த கட்சியை சார்ந்தவர்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அதனால் அது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இப்போது 67 நம்ம திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது காரணம் வாக்களித்தவர்கள் எல்லாரும் கடவுள் மறுப்பாளர்கள், பகுத்தறிவாதிகள், சாதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் எம்ஜிஆரின் ரசிகர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஓகேவா? அது அவர் சிவாஜியின் ரசிகர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. சிவாஜி அப்ப காங்கிரஸ் இயக்கத்துல அவர் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருக்கிறார். இருந்தாலும் சிவாஜியுடைய ரசிகர்கள்ல பெரும்பாலானவர்கள் திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு அந்த புரிதல் நல்லா இருந்துச்சு. நாம சிவாஜியை ரசிக்கிறோம், உலகின் ஒப்பற்ற ஒரு நடிகருடைய ரசிகர்கள் நாம் அப்படிங்கிற பெருமை அவர்களுக்கு எப்பவுமே உண்டு. அதே நேரத்துல அரசியல்ல யாரை ஆதரிக்கணுங்கிற தெளிவும் அவர்களிடம் இருந்தது. அப்படின்றப்போ எம்ஜிஆர் தனியாக வரும்போது ஒரு விஷயம் நடக்குது. எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அண்ணா வந்து பாப்புலிஸ்டிக் லீடர் ப்ளஸ் ஒரு கல்ட் லீடர். கலைஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரியார் மாதிரி இல்லையா? எல்லாத்துக்கும் என்னிடம் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. பெரியார் என்ன முறையை கையாண்டு ஒரு வசவு மொழியில் பேசுவாரோ இவர் வசவு மொழியெல்லாம் தவிர்த்து விட்டு நேரடியாக பேசுவார். அண்ணா வந்து அப்படி கிடையாது. அண்ணா வந்து இப்ப இருக்கிற நம்ம சிஎம் மாதிரி, எம்.கே. ஸ்டாலின் மாதிரி நாகரிக அரசியலுடைய ஒரு உச்சம். அவர் வந்து நாட் பை வேர்ட்ஸ் பை ஆக்ஷன் செய்யக்கூடியவர். அவர் வந்து 67 எலெக்ஷன் அப்போ நான் வந்து சுயமரியாதை திருமண சட்டம் வந்து கொண்டு வருவேன்னு சொல்ல கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே, ஏன் இந்திய வரலாற்றிலேயே நேற்று கூட ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, காஸ்ட் ப்ரைடுன்னு. அதுல இந்த சீர்திருத்த திருமணத்தை பற்றி எப்படி ஒரு மாநிலத்தின் எழுத்தாளர் எழுதியிருக்காருன்றத போய் படிங்க. அண்ணா அந்த அளவு ஃபோக்கஸ்டா எதையுமே அவரோட காட்சை காட்டாம வந்து வெற்றி பெற்றவர். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற சிஎம்மும் தன்னுடைய 100வது நாளில் இதையெல்லாம் அண்ணா செய்வார்னு தெரிஞ்சிருந்தா ராஜாஜி அந்த கூட்டணிக்கு வந்துருப்பாங்க அப்படிங்கிறது சந்தேகம் தான் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற நம்ம எம்கேஎஸ் அவர்களும் சிஎம் அவர்களும் 100வது நாள் வந்து அர்ச்சகராகிறது. இப்போ அண்ணாயிசம் தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அண்ணாயிசம் இன்னும் ஒண்ணு கிடையாது, பெரியாரிசம் தான் ஒண்ணு உண்டு இல்லையா? இல்ல திராவிடம்ன்றது உண்டு, பெரியாரிசம் உண்டு. பெரியாரிசத்தின் வடிவங்கள் தான் அண்ணா, கலைஞர், இப்ப இருக்கிற எம்கேஎஸ் எல்லாருமே இல்லையா? அண்ணாயிசம்னு சொல்றப்போ அண்ணாவை பொறுத்தவரையும் எனக்கு அண்ணா அறிமுகமானது வந்து கலைஞருக்கு அப்புறம் தான், கலைஞர் மூலியமா தான். நான் வந்து 2007-08 அப்போதான் அண்ணாவை பத்தியே படிக்க ஆரம்பிக்கிறேன். அது வரையும் நான் இருந்த 10 கிலோமீட்டர்ல அண்ணா பேர்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். அண்ணா பேர்ல ஒரு நூலகம் ஒரு மன்றம் இருக்கும். நான் இருந்த ஊரே அண்ணா நகர். அங்கேருந்து நான் ஸ்கூல் போற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் பாத்தீங்கன்னா திருவன்பூர் கிட்ட அண்ணா வளைவுன்னு ஒண்ணு இருக்கும். சைக்கிள் கடைகள் எல்லாம் அண்ணா படம், சைக்கிள் படம் நேம் போர்ட்லயே அண்ணா படத்தை வரைஞ்சிருப்பாங்க. அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படின்றப்போ முதல்ல செவ்வாழைன்ற ஒரு இதை படிக்கிறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல போறேன், இப்படி எல்லாம் இருக்கே. அதாவது ஒரு நில உடைமையை வந்து ஃபியூடலிசத்தை வந்து உடைச்ச ஒரே சிறுகதை வந்து இதுதான். திராவிட இயக்க எழுத்தாளர்கள் எல்லாருமே, அது ஒரு நூலே வந்திருக்கு, திராவிட இயக்க எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள் வந்து ஒரு தொகுப்பாகவே வந்திருக்கு. சீதை பதிப்பகம் வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதை படித்தோம்னாலே இப்போவும் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ம் ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க ம் அப்படின்னு தான் முதல்ல நமக்கு தோன்றக்கூடியது அதிர்ச்சி தான். ம் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது. ம் அது ஒரு நிதர்சனம், அது இருக்குது, அது நம்மளை வந்து சுடுது, அதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து காரணமாக இருக்கிறோம். இந்த இந்திய அமைப்பில் பிறந்த நாம அதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து காரணமாக இருக்கிறோம். அந்த கதைகள் குற்றம் சாட்டுவது நம்மளை தான், எழுதினவங்களையே அது குற்றம் சாட்டுது. அது எல்லாரையுமே வந்து நம்ம எல்லோருமே குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து முன்வைக்கிறது. இதை வந்து மாற்றணும், செட்டப்பை மாற்றணும், அமைப்பை மாற்றணும், சிஸ்டமை பிரேக் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் வாக்கரசியலுக்கு வந்த பிறகு அந்த சிஸ்டமாகவே தாங்களே மாறப்போகிறோங்கிறது அவங்களுக்கு தெரியும். மாறியாச்சு. மாறினதுக்கு பிறகு எந்த சிஸ்டத்தை வந்து நாம் எதிர்த்தோமோ அந்த சிஸ்டத்தை வந்து நாம் வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் ஒரே இரவுல அதை ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியாது. அதை வந்து நீங்க சொன்னதை இன்னும் உடைச்சு பேசுறேன். நீங்க சொல்ற சிஸ்டம்ங்கிறது வந்து அரசியல் அமைப்பு, அரசியல் அமைப்பு வந்து ஒட்டு மொத்தமா சமூக அமைப்பு, நாட்டோட அமைப்பு எல்லாமே சேர்ந்ததை திமுக எதிர்த்தது 57 வரையும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இது வந்து லேட்டரான் நம்ம வெளியில நின்று ஏலியனேட் ஆகி பண்ண முடியாது, சிஸ்டம்குள்ள போய் தான் இந்த சக்கரத்தை சுழல முடியும் அப்படின்றது இருக்கு. அப்படின்றப்போ திமுகவுல அண்ணாவும் கலைஞரும் அதை என்ன பண்றாங்கன்னா அந்த இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணணும். அமைப்புக்குள்ள நம்ம வைரஸ் மாதிரி ஊடுருவினோம், அந்த ஸ்டேட்டஸ்கோவை டிஸ்டர்ப் பண்ணணும். ஏன் இப்போ வரையும் கலைஞர் ஒரு பாப்புலிஸ்டிக் லீடரா ஆக முடியல அப்படின்றதுக்கான காரணம் சீர்திருத்தம் கொண்டு வந்தவருங்க. எப்படி அவர் பாப்புலிஸ்டிக் லீடரா ஆக முடியும்? நில சீர்திருத்தம். அதான் நான் சொல்ல வந்தேன். செவ்வாழை படிக்கிறேன். செவ்வாழை படிக்கும்போது என்னது இப்படியெல்லாம் இந்த நாடு இருந்துச்சு அப்படின்ற ஒரு யோசனை அந்த வயசுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட் பற்றி படிக்கும்போது கலைஞர் எப்படியெல்லாம் ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றது இருக்குது. இப்போ கூட தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் நில சீர்திருத்தமும் பொருளாதார மாற்றமும்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து 78 வந்த புக்கு. அதை எல்லாரும் தயவு செஞ்சு போய் படிங்க. இப்போல்லாம் ஜெயரஞ்சன் சார் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வருஷன் அது வருது. அது படிக்கும்போது தான் ஓகே அண்ணா வந்து இவ்வளோ பெரிய லீடரா அப்படின்றது தெரிகிறப்போ அண்ணாவை திருப்பி படிக்கிறோம். அப்போ நெப்போலியன் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்கும், மன்னர்கள் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்கும் இல்லையா? என்ன யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேல ஃபேசினேஷன் இருக்கும். நம்ம ஒரு சோழ பரம்பரை அப்படின்ற ஒரு பிரைட் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நெப்போலியன் படிக்கும் போதோ இரும்பு முள்வேலிகள் படிக்கும் போதோ அவன் செத்துட்டான்டா, அவன் இப்படியெல்லாம் வாழ்ந்தான், ஆனா அவன் சுடுகாட்டு அவனோட இடுகாட்டுல அவனோட இது என்ன சொல்லுதுன்னு பாரு அப்படின்றத அண்ணாவோட வெர்ஷன். அப்படி ஒரு 400 ஆண்டு கால பெருமிதம் சிவாஜி, வீர சிவாஜின்னு சொல்லப்பட, வெறும் சிவாஜின்னு சொல்ல மாட்டாங்களே, வீர சிவாஜின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 400 ஆண்டு கால பெருமிதம், இந்தியர்களுடைய பெருமிதம், எங்களுடைய ஒரு மாவீரன், சக்கரவர்த்தி, மராட்டா பிரைடு. அண்ணா வந்து சுக்குநூறா உடைச்சிட்டாப்ல. அவனால எதுவுமே பண்ண முடியல, அவனை சூத்திரன்னு அவனுக்கு மணிமூடம் வந்து பார்ப்பனர்கள் தரவல்ல அப்படின்றத எழுதுறாரு. உண்மையில சொல்ல போனா இப்போ ஒரு வருந்தத்தக்க செய்தி, அம்பேத்கர் பத்தி ஒரு புக்கு வந்து விஜய் ஃபர்ஸ்ட் பேசுறாரு இல்லையா, அதுல இதை பத்தின இது இருக்கு. அண்ணாவோட சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம், அம்பேத்கரோட இது, அதை பத்தி அவன் எதுவுமே பேசல, ஏன்னா படிக்கல. ஓகே வாட்டவர். அந்த கட்டுரையை வந்து எல்லாரும் படிக்கணும். அண்ணாவோட விஷனும் அம்பேத்கரோட விஷனும் எங்க வந்து கொலேட் ஆகுது அப்படின்றது. அப்புறம் இப்போ பேக் டு ஸ்கொயர் எம்ஜிஆருக்கு வரோம் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்க அரசியலை முற்றிலுமாக புறக்கணிச்சாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய திரைப்படங்கள்ல, அவருடைய நடவடிக்கைகள்ல அதை வந்து ஒரு சிம்பாலிசமா காமிச்சாரு. முழுக்க வந்து அண்ணாவுடைய கருத்துக்கள் தான் எம்ஜிஆருடைய திரைப்படங்களை வெளிப்பட்டுதான்னு கேட்டா கிடையாது. பொதுவாகவே ஒரு பணக்காரனை ஏழை வந்து எதிர்ப்பது, அநியாயங்களை தட்டி கேட்பது, அது ஒரு அறமாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கிறது. சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு அது ஒரு அறமாக காணப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்த ஏழை கதாபாத்திரங்கள்ல எம்ஜிஆர் நடிச்சாரு. அதுலயும் ஒரு காஸ்ட் அவர் கொண்டு வர மாட்டார். ஆமா, அதுல காஸ்ட் கொண்டு வர மாட்டார். அவர் மீனவராக நடிப்பார். அது மீனவ சாதி கிடையாது. அவர் வந்து எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத ஆளு. அவர் திமுகவில் இருக்கிறாருங்கிறதுனால புராண படம், அவர் உண்மையிலே ஒரு காஸ்ட் நியூட்ரல் உள்ள லீடர் தான். காஸ்ட் நியூட்ரல்ங்கிறதுல வந்து நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து சாதி பார்த்தார் அப்படின்லாம் வந்து நாம் அவர் மீது வந்து எந்த விதமான குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனால் சாதி வெறியர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் உண்டு. உதாரணத்துக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரை 1990 தான் வருது. அதற்கு பிறகுதான் அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்தால் நம்முடைய இடம் பறி போயிடும்னு சொல்கிறவங்க வந்து கிரீமி லேயர் அப்படிங்கிற
ஒரு உத்தியை கொண்டு வராங்க. அதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எம்ஜிஆர் வந்து கிரீமி லேயரை கொண்டு வர முயற்சித்தாரு? இந்த கொஸ்டின்லாம் இருக்கு இல்லையா? அதான் அதுக்கு தான் வரேன். இப்போ அண்ணாவை பேசிட்டு நீ கிரீமி லேயர் கொண்டு வர, பின்னாட்களில் அது வந்து உனக்கு பேக் ஃபயர் ஆனோன்னா நீ தேர்தலில் தோல்வி அடைஞ்சோன்றனால நீ வந்து அதை ரிவோக் பண்ணிட்டு ஓபிசி ரிசர்வேஷனை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, நம்பர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, பாராட்டுகள். ஆனா காலம் முழுக்க திராவிட இயக்கத்தில் பயணிச்ச நாவலர் அப்ப என்ன பண்ணார்? கலைஞரோட இருக்கும்போது நாவலர் எப்படி இருந்தார்? எம்ஜிஆர் மாதிரியான ஒரு கல்ட் பாப்புலாரிட்டிக்கு பின்னாடி இருந்துட்டு அவர் என்ன சொன்னாரு? இங்க இருந்து திராவிட கழகத்தின் தலைவராக இப்ப இருக்கிற ஆசிரியர் அவர்களும் கலைஞர் அவர்களும் அந்த நகலை, அந்த சட்ட நகலை எரிச்சு அனுப்புனா நான் வந்து சட்டசபைக்கு வெளியில இருக்கிற பூங்கால அதை எருவா தூவேன் அப்படின்னாரு. யாரு? நாவலர். தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அண்ணாவால் அழைக்கப்பட்ட நாவலர் வந்து அப்படி சொல்றாரு. அது காரணம் யாரு? ஏன்னா எம்ஜிஆர் பின்னாடி ஒரு போனா எம்ஜிஆர் சொல்றதான் வேத வாக்கு அப்படின்றத நாவலர் முதற்கொண்டு நம்புறாரு. ஆனா இப்ப சமீபத்துல எடுத்துப்போம், திமுக அரசு வந்து அந்த 8 மணி நேர வேலையை கொண்டு வருது. முதல்ல கல்விட்டு எறிகிறவன் அவன். லேபர் யூனியனே எதிர்க்கு, திமுகவின் லேபர் ஃபேக்ஷனே அந்த அணியே வந்து எதிர்க்கின்றப்போ ஓகே திமுக இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இது ரீஜுனேஷன் இருக்கு. இதே எடப்பாடி கொண்டு வந்து அது கடைசி வரையும் முட்டு கொடுத்துருப்போம். இன்னும் சொல்ல போனா 8 மணி நேர வேலை வாய்ப்பு முடிகிற வரையும் நம்ம தான் ஷோவே போல. ஆமா, நம்மளுடைய எதிர்ப்பை எப்படி காட்டுவது? உண்மைதான், அதை ஆதரிக்க முடியாது. அதாவது திமுக அரசு அங்க வந்து ஒரு சில அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் அடிப்படையில் சில திட்டங்களை கொண்டு வரும்போது கூட அதை வந்து மக்களுக்கு வந்து அது வந்து எதிரானதா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சா திமுக காரன் தான் முதல்ல போய் களத்துல நிக்கிறான். இந்த ஒரு பண்பு வந்து இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சியிடமும் நாம வந்து பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட திமுகவிலிருந்து வந்த எம்ஜிஆர் ஒரு தனிநபர் வழிபாடு கொண்ட ஒரு, அதாவது வந்து நீங்க வந்து அண்ணாவை கல்ட்டுன்னு சொன்னீங்க, அது வேறு மாதிரியான கல்ட்டு. அண்ணா வந்து டெமோக்ராட்டிக் கல்ட்டு. ஆனா எம்ஜிஆர் கொண்டு போனதுங்கிறது ஒரு தனிநபர் வழிபாடு. அதோடைய தொடர்ச்சியா வந்து நம்ம ஜெயலலிதாவை பார்த்தோம், ஏன் ஈவன் சசிகலா கால எடப்பாடி விடுற காட்சியை எல்லாம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிந்தது. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க ஒரு நடிகர் வந்து திருச்சியில வந்து இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு சுற்று வட்டார மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து கூட்டம் வந்து குவிக்கப்பட்டு புதிய தலைமுறை போன்ற ஊடகங்களால அவர் வந்து ஒரு எதிர்கால சேவியர், அவர் ஒரு இயேசுநாதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? அதாவது எம்ஜிஆருக்கு வந்து ஆட்சிக்கு வரணும்னு ஒரு ஆசை இருந்தது, அது அவருடைய தனி மனித ஈகோ தொடர்பான ஒரு விஷயம்தான். ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யறது, இந்த பதவியை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான தடயம் அவங்களுடைய பேச்சில் வெளிப்பட வேண்டும். எம்ஜிஆர் உண்மையிலே நல்ல ஸ்பீக்கர் இல்லையா? எம்ஜிஆர் ஸ்பீக்கர். அவர் வந்து சினிமாவில் நீண்ட காலம் இருந்து நிறைய வசனகர்த்தாக்களை பார்த்து, நிறைய பாடலாசிரியர்களை பார்த்து, அவரே பல பாடல்களில் திருத்தம் செய்து, வசனங்களில் திருத்தம் செய்தெல்லாம் பேசியவர். அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து ஒரு கலோக்கியலான ஒரு ஸ்பீச் இருந்தது. எம்ஜிஆருடைய பழைய ஸ்பீச்சை எல்லாம் பார்த்தோம்னா இப்பயுமே வசீகரமாக எஃப்எம்ல இருக்கும். நல்ல ப்ராப்பரான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவர். பப்ளிக் பல்ஸ் என்னன்றதை புரிஞ்சு சின்ன ஒரு குரல்ல ஒரு குறைபாடு ஏற்பட்டது. அந்த ஷூட்டிங் சம்பவத்துக்கு பிறகு ஒரு குறைபாடு ஏற்பட்டது. அதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி தமிழை வந்து தவறில்லாமல் உச்சரிக்க வேண்டும்ங்கிற ஒரு நுண்ணுணர்வு வந்து அவருக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அதெல்லாம் வந்து அவர் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போது தன்னைத்தானே கல்டிவேட் பண்ணது. எம்ஜிஆர் வந்து செய்யக்கூடிய அந்த பாப்புலிஸ்டிக் இதுல இருக்குல்ல திட்டங்கள், அதுல திராவிட இயக்கம் சார்ந்த சில இதுகள் இருக்கு. உதாரணத்துக்கு சத்துணவு திட்டம், ஓகேவா? அது காலம் நீதி கட்சி ஆட்சியிலே கொண்டு வந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் விரிவுபட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இன்னும் வந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் பழங்கள் தந்தார், கலைஞர் வந்து முட்டை போட்டார், இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து காலை உணவு, இதெல்லாம் இருந்தது. இது இல்லாம அவரு தன் மீது இருந்த அபரிகரமான சர்வாதிகார நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து பல என்கவுண்டர்கள் நடத்துது. யாருக்குமே தெரிகிறது, பேசுறது இல்ல. ஆக்சுவலா அவர் பயப்பட்டாரு, எங்கே தன்னுடைய ஆட்சி பறி போயிடுமோ, தன்னுடைய பதவி பறி போயிடுமோன்னு அவர் பயந்தாரு. எம்ஜிஆர் பயந்தார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இன்னைக்கு பல எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாமே 70-80 வயதை ஆன எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு வகையில நாம சில சம்பவங்களை எடுத்து சுட்டி காட்டினோம்னா ஒப்புக்கிறாங்க. ஆனா திமுக எதிர்ப்பை மட்டுமே தங்களுடைய பிறப்பின் கடமையாக கொண்டவர்கள் வந்து அதை ஒப்புக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எம்ஜிஆரையும் தெரியாது,
வேறு எதையும் தெரியாது, திமுக எதிர்ப்பு மட்டுமே தான் தெரியும். எம்ஜிஆர் வந்து பயந்தாருங்கிறதுக்கு நேற்று கூட முகநூலில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று எழுதப்பட்டு சந்திரோதயம். அதாவது இயக்குனர் ஸ்ரீதர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ரஜினி கமலை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. படம் சூப்பர் ஹிட்டு. அடுத்து இதே காம்பினேஷனில் நாம் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. இதற்கிடையில் ரஜினியும் கமலும் பேசி வச்சு இனிமேல் நம்ம வந்து தனித்தனியாக படம் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரே சம்பள பேக்கேஜில் வச்சிடுறாங்க, 2 பேரும் தனித்தனியாக போனோம்னா 2 பேரும் நிறையா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அதனால் ஸ்ரீதரால் அந்த படத்தை வந்து செய்ய முடியாமல் போகுது. அப்போ ஸ்ரீதர் வந்து கமல்ஹாசன் கிட்ட கால் ஷீட் வாங்கி ஒரு படம் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு. அந்த படம் தள்ளிக்கிட்டே போகுது. அந்த படத்துக்கு வந்து மீண்டும் சூரியோதயம் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கிறாரு. டைட்டிலை வச்சு அந்த படத்தை முடித்து அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. உழைப்பாளர் தினம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அந்த படத்தில் வந்து தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட சில இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சர்வாதிகார முதலாளி, அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களுக்கு தலைவனாக அந்த முதலாளியுடைய பையனே வர்றதுங்கிற மாதிரியான ஒரு கதையமைப்பு, ஒரு எம்ஜிஆர் படத்துடைய கதையமைப்புனே வச்சுக்கோங்களேன். அந்த படத்துக்கு மீண்டும் சூரியோதயம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறாரு. இந்த படத்துக்கு டைட்டிலை வச்சு அதை விளம்பரப்படுத்தி பாடல் பூஜை எல்லாம் பண்ணப்போ அந்த மீண்டும் சூரியோதயம்னு கமல்ஹாசன் படத்தை போட்டெல்லாம் விளம்பரப்படுத்தும் போதெல்லாம் வந்து ஒன்றும் யாருக்கும் எதுவும் வந்து நெருடலாக தெரியல. 86ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 80% இடங்களை வந்து திமுக வந்து கைப்பற்றுச்சு. சென்னை தவிர மற்ற இடங்கள்லையும் எல்லா இடங்களிலுமே திமுக வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது. அதிமுகவுக்கு படுதோல்வி. 84ஆம் ஆண்டு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பெற்றதுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இப்படியான ஒரு ரிசல்ட் வருதுன்னா இது ஆட்சியின் மீதான அதிருப்தி. நம்மளுடைய இடம் வந்து பறிபோக போகுது, நம்ம ஆட்சி போக போகுது, நம்ம பதவி போக போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட ஒரு காலம். அப்போது மீண்டும் சூரிய உதயம் அப்படின்னா டிஎம்கேவை வெல்கம் பண்ணுறது மாதிரியான ஒரு டைட்டிலாக இருக்கும். அதிலும் கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர், ஸ்ரீதர் மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர் எடுக்கக்கூடிய படத்துக்கு இப்படி டைட்டில் இருந்ததுன்னா அது மக்களிடையே வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அவசரமாக ஸ்ரீதரை தொடர்பு கொண்டு உள்ளாட்சி தேர்தலை ஏன் தோத்தோன்னு ரிவ்யூ பண்ணுறதை விட்டுட்டு ஸ்ரீதருக்கு ஃபோனை போட்டு, ஐயா தயவு செஞ்சு டைட்டிலை மாற்றுங்க, இந்த டைட்டில் பிரச்சனையாகும்னு எங்கள் ரசிகர்கள் எங்கள் தொண்டர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னதுமே ஸ்ரீதர் படத்தை ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன், நான் என்னங்க டைட்டில் வைக்கிறது, ஏற்கனவே என் படம் ஒன்றுத்துக்கு டைட்டில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த டைட்டிலை வச்சிங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு தொழிலாளிங்கிற அந்த டைட்டிலை வச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி தோல்வியும் அடைந்து விட்டது. இது ஒரு கதை. இது ஒன்று தான் சம்பவமா? ஒரு சினிமா டைட்டிலை பார்த்து கூட பயப்படக்கூடியவராக எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எம்ஜிஆருடைய ரசிகர்களே அதை வந்து வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள. இதுங்கெல்லாம் வந்து முரசொலி கூட படிக்க வேண்டாம். அந்த காலத்துல வந்த முரசொலி அண்ணா படிங்க, பழைய அண்ணாவை எடுத்து படிங்க. அதுவும் இல்லைன்னா நீங்க ஒரு லெஃப்ட் தான். இப்போ புதுசா வந்திருக்க விஜய் கூட தன்னை ஒரு லெஃப்ட்னு கிளைம் பண்ணிக்கிறார். பெரியார், அம்பேத்கர், காமராஜர் எல்லாத்தையும் சொல்றாருல. புதிய ஜனநாயகம் வாங்கி படிங்க. இல்லைங்க, ஜெயலலிதாவை கட்சியை விட்டு நீக்கிறோம்னு கருப்பு கட்டம் கட்டி அண்ணாவில் போட்டது யார்? ஜெயலலிதாவை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்கல்ல, அப்புறம் எப்போ சேர்த்தீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மாவே வந்து இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகி அதுக்கு ஒரு 30 வருஷம் இருந்து ஒரு 4 முறை முதல்வர் ஆகி செத்து போச்சு. 4 முறை எப்படியாச்சு? அது எப்படியோ ஆச்சுன்னு வச்சுக்க, செத்து போச்சு. ஆனால் ஒரு ஜெயலலிதாவை கூட கட்சியை விட்டு நீக்க முடியாத அளவுக்கு ஒரு அச்சம் வந்து எம்ஜிஆருக்கு இருந்திருக்கிறது. எம்ஜிஆர் வந்து எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். எதுக்காக ஜெயலலிதாவை கட்டம் கட்டினாங்க? இல்லை, இப்போ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. திமுக ஆளும்போதும் அதிமுக ஆளும்போதும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. எம்ஜிஆர் ஏன் ஜெயலலிதா பார்த்து பயந்தார் அப்படின்றப்போ, ஜெயலலிதா வந்து ஒரு டெல்லியின் முகமாக மாறிட்டு இருக்காங்க. அவங்க ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. ராஜ்யசபா எம்பியாவும் எம்ஜிஆர் தான் ஆக்கினாரு. எம்ஜிஆர் தான் ஆக்கினாரு. அவங்க எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன வந்து கேபினெட் டிக்கெட் தராம இது பண்றாங்கன்ட்டு ராஜீவ்காந்தி கிட்ட லாபி பண்றாங்க. இதெல்லாம் முரசொலியில வரல, மக்கள் குரல்லே வந்திருக்கு. மக்கள் குரல்ல வந்திருக்கு. டிஆர்ஆர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதுவாரு. டிஆர்ஆர் கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு வரும். பால்கனி பாப்பாங்கிற ஒரு பேரை வச்சவர் ஜெயலலிதாவுக்கு. அன்னைக்கு ஜெயலலிதா வந்து பாய்ஸ் கார்டன் பால்கனிலேருந்து தொண்டர்களை வந்து பார்ப்பாங்க, கையை அசைப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தற்கொலை கூட்டம் திருச்சியில் கூடியிருக்கு, அணில்கள் கூட்டம் திருச்சியில் கூடியிருக்கு. அதுபோல் சென்னை பாய்ஸ் கார்டன் முன்பாக ஜெயலலிதாவை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் வருவாங்க.
அதான் இப்போ எம்ஜிஆருக்கு வந்து எப்படி ஜெயலலிதா மீது இருந்த பயமோ ஜெயலலிதாவுக்கும் அந்த பயம் இருந்தது. அதனால தான் டெல்லியின் பேஸா யாரையுமே அந்த அம்மா வைக்கல. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஏங்க அந்த தெருவில் வசிச்சாருன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை பார்த்து பயந்தாங்கல்ல. இப்போ திமுக ஆளும்போது டெல்லியின் முகமாக ஒருத்தர் இருப்பார். முன்பு முரசொலிமாறன் இருந்தார், டிஆர் பாலு இருக்காங்க, இப்போ வந்து கனிமொழி கருணாநிதி அவங்க தூத்துக்குடி எம்பி இருக்காங்க. ஓகேவா? இப்போ எடப்பாடிக்கு ஏன் அந்த பயம்? ஏன் டெல்லின்னு தான் ஏன் தம்பிதுரை நீ சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா அவன் நமக்கு வந்து கவுத்து விட்டுருவான். செங்கோட்டையனை விட தம்பிதுரைக்கு வந்து அந்த ரெபல் தன்மை வந்துச்சுன்னா அது ஆபத்துங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். இதேதான் எடப்பாடி எப்படி இப்போ இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாரோ அது போல எம்ஜிஆர் அந்த காலத்தில் பயந்தார். ஒன்றும் கிடையாதுங்க. ராமவரம் கார்டன்லேருந்து கோட்டைக்கு போகிறாருங்க. போகிறப்ப வந்து போஸ்டர் பார்க்குறாரு. சுவர்களில் வந்து ஒரு படம் வந்து பாடல் பதிவுடன் இன்றே ஆரம்பம் அப்படின்னு போஸ்டர் பார்க்குறாரு. ஒரே ஒரு ஹீரோவோட முகம் இருக்குது. அந்த ஹீரோவோட முகத்தை பார்க்கறதுக்காகவே அன்றைக்கி வந்து தியேட்டருக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. குறிப்பாக இளைஞர்கள் வந்தார்கள். அவர் ஒரு சினிமா ஹீரோ. அவருடைய மூஞ்ச போட்டால் தியேட்டருக்கு ஜனங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரி படத்தோட போஸ்டரை ஒட்டும்போது ஹீரோவோட படம் மட்டும் இல்லாமல் ஹீரோயின் படம், காமெடி நடிகர்கள் படம், குணச்சித்திர நடிகர் படம் எல்லாம் பொட்டி பொட்டியாக போட்டிருப்பாங்க. நீங்கள் பழைய போஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஆனால் முதல் தடவையாக ஒரு ஹீரோவோட முகத்தை மட்டுமே போட்டு ஒரு போஸ்டரை போடுறாங்க. எம்ஜிஆருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் திரையுலகத்துலேருந்து வந்தவர் தானே. ஏன்னா அவர் படத்துக்கே இப்படி போஸ்டர் போட்டது இல்லையே. கூட லதாவோ ஜெயலலிதாவோ லதாவோ இல்லை வேறு ஏதாவது ராதா சலுஜாவோ யாரோ ஒருத்தவங்களோட ஃபோட்டோ இருக்கும். சைடில் தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரி வேலை, இது மாதிரி ஆட்களுடைய ஃபோட்டோ, குணச்சித்திர நடிகர்களோட ஃபோட்டோ எல்லாம் இருக்கும். இப்போது கோட்டைக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்த்து எம்ஜிஆர் வந்து கோபப்படுறார். இது என்ன இந்த மாதிரிலாம் சினிமா போஸ்டர் ஒட்டுறானுங்க, நான் கோட்டைக்கு போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கோட்டைக்கு போயிட்டு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து போஸ்டரை ஒட்டியிருக்கானுங்க. நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு போஸ்டர் கூட என் கண்ணில் படக்கூடாது, எல்லா இடத்துலையும் கிழிச்சு விட்ருங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்கவே எங்கெல்லாம் அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் கிழிச்சு இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாப்புலனா, அந்த ஹீரோ வந்து வாயில் சிகரெட் வச்சிருக்கிறாரு. அவர் சிகரெட் வச்சிருக்கிறதை பார்த்தால் இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போயிடுவார்கள் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு காரணம் சொல்கிறாரு. உண்மையில் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய பயம் அந்த ஹீரோவுக்கு பின்னாடி இளைஞர்கள் திரண்டுடுவாங்களோ. இன்றைக்கும் சினிமாவில் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எம்ஜிஆர் நம்பிக்கொண்டிருந்தார். அது மாறி போச்சு. அடுத்த சூப்பர் ஸ்டார் பைரவியில் உருவாகிட்டார். அந்த படம் வந்து பொல்லாதவன். பொல்லாதவன் படத்துக்கான அந்த போஸ்டர் வந்து தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் ஆணையிட்டு காவல்துறை அதிகாரிகளால் கிழிக்கப்பட்டதுங்கிறது ஒரு வரலாறு. எம்ஜிஆர் எதுக்கெல்லாம் பயப்படுவார் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து எமர்ஜென்சிக்கு பயந்தாரா, எமர்ஜென்சிக்கு பயந்து தான் எமர்ஜென்சியை ஆதரித்தாரா, எமர்ஜென்சியில் நம்ம மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்களும் பயந்து தான் ஆதரித்தாராங்கிறதுலாம் வந்து ஒரு அரசியல் இது. ஆனால் எம்ஜிஆர் சாதாரண சப்ப மேட்ருக்கு ஒரு போஸ்டருக்கு, ரஜினிகாந்துக்கு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, ரஜினிகாந்த் ஒரு சோலோவாக ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டார், அவருடைய படத்துக்கு தேட்டருக்கு தாய்மார்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க, எல்லாரும் குடும்பமாக வராங்கங்கிறதுக்கு எம்ஜிஆர் பயந்தார். பழைய ரஜினி ரசிகர்களை கேட்டா எம்ஜிஆரால் தங்களுடைய தலைவரும் தாங்களும் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம், ஜெயலலிதாவால் தங்கள் தலைவரும் தாங்களும் எவ்வளவு பாதிக்கப்பட்டோங்கிற வரலாறை சொல்லுவார்கள். இன்னைக்கு எங்களை வந்து பார்த்து ஆளும் அரசாங்கம் பயப்படுகிறது, ஆளும் கட்சி பயப்படுகிறது அப்படின்னு அணில்கள் கீச்சு கீச்சுன்னு கத்துறாங்களே, அவங்களுக்கு இந்த பழைய வரலாறுகளை நாங்கள் வந்து நினைவூட்டுகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பிடியில் வந்து விவாதங்கள் போயிட்டு இருக்கு அது லைவ் இதில். அதில் வந்து நம்மளுடைய குட்டி சுமந்த், சின்ன சுமந்த் வந்து பேசிட்டு இருக்கார் ரகு. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் கேள்வி வந்து என்னன்னா, விஜய் பின்னாடியும் வந்து ஒரு ரோகான கூட்டம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லிருக்கணும் நேர்மையாக, விஜய் வந்து எஜுகேட் பண்ணணும், இல்லை இது பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்றது. அவன் புசி கூட எஜுகேட் பண்ணுறாருங்க. புசி கூட எஜுகேட் என்னன்னு சொல்லி எஜுகேட் பண்ணுறாரு, தம்பி தொங்காதப்பா இதெல்லாம் சொல்கிறாரு. இல்லை அந்த எஜுகேட் பண்ணுற நாலேஜ் கூட விஜய்க்கு இல்லையே. அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, 50 ஆண்டுகள் ஆண்ட திமுகவும் அதிமுகவும் எஜுகேட் பண்ணல, இப்போ உதயநிதி கூட அந்த ஒரு இது வரல, அவராலையும் வந்து எஜுகேட் பண்ண முடியல அப்படின்னு. இப்போ விஜய் உள்ளபடியே உள்ள சுத்தியோட பேசணும்னா, விஜய் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஒரு ஸ்டேட் பார்ட்டி அவன் எமர்ஜ் ஆகிறதுல அவர் எமர்ஜ் ஆகிறதுல வந்து நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, வர்றது நல்லது தான். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு கரிஷ்மெட்டிக் கால்களை நோக்கி பயணித்தது, இப்போ அந்த கரிஷ்மெட்டிக் கால்கள் இல்லாததால் அது வந்து கரைந்து கொண்டே வருகிறது. விஜய் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இல்லாத
ஒரு சூழல் வரைக்கும் நாம வந்து விஜயை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன சொல்றேன்னா, அவர் வந்து உதயநிதியை வந்து சொல்றாரு, டெப்டி சிஎம் வந்து சொல்றாரு. இப்போ டெப்டி சிஎம் வந்து 2019 எலெக்ஷன்ல கேம்பெயினுக்கு வர்றாரு. கேம்பெயினுக்கு வந்தோன்னா அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வந்து தராங்க. தரும்போது ஒரு ஆப்வியஸா திமுக சார்புள்ள டிஸ்டாக்ஸ் கிட்டேயே வந்து ஒரு சலசலப்பு, எதுக்கு உடனே கொடுக்கணும் அப்படின்றப்போ அவருமே தன்னுடைய முதல் மேடை வந்து ஒரு புத்தக அறிமுக மேடை தான். திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை அது ஒரு திராவிட இயக்கத்தை பற்றிய புக்கு. அதில் நானும் அங்கே உட்காந்து கேட்குறேன், ஆவலா சரி இவர் என்ன பேசுவார் அப்படின்றப்போ அவர் வந்து அண்ணாவோட சாமானியத்தனத்தை காட்டுகிறார். எப்படி அப்படின்னா, அண்ணா வந்து எப்பயுமே சொல்லும் போது நான் ஒரு மிக சாமானியன் ஆனால் உங்கள் நண்பன் அப்படின்பார். அதே மாதிரி அவர் தண்டவாளம் சின்னராசு, அப்படி தண்டவாளம் சின்னராசு பேர் சரியா தெரில, அவரை பற்றி சொல்லும் போது இவ்வளோ தகவல்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் நேற்று தான் படித்தேன். இந்த புக்கு படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஃபுல்லாகவும் படிக்கலை, நான் பாதி தான் படிச்சிருக்கேன். ஆனாலும் ஃபுல்லாக படித்து முடிப்பேன். அதை வந்து ஒரு அட்மிட் பண்ணுறாரு. என்ன சொன்னால் ரொம்ப ஹானஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத வந்து அட்மிட் பண்ணுறாரு. அது இல்லாமல் அந்த முதல் மேடையிலே நம்மளுடைய இன எதிரிகள் யாருன்றத அவர் சொல்கிறார் இல்லையா? அதனால அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் சனாதனத்துக்கு எதிராக பேசும்போது என் நெட்வொர்க்கா டிஎம்கே மட்டும் இல்லை, லெஃப்டில் இருக்க எல்லாரும் அவர் இப்போ திமுக மீது என்ன குறை சொன்னாலும் டெப்டி சிஎம் வந்து குறை சொல்லாத காரணம் அவர் ஸ்டபனா அந்த சனாதனத்துக்கு எதிராக இருந்த ஒரே காரணத்தால். ஏன் எதிர்க்கிறார் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. சனாதனம் என்னங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு, இத்தனைக்கும் புரிஞ்சுக்கிட்டாதாங்க எதிர்க்க முடியும். சும்மா வந்து நாம வந்து நானும் வந்து எதிர்க்கிறேன், எனக்கு வந்து அவங்க வந்து கொள்கை எதிரி, இவங்க வந்து அரசியல் எதிரின்னு பொத்தாம் பொதுவாகலாம் எதிர்க்க கூடாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் எதிர்க்கணும். அதை நம்ம ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமாங்கிற புரிதல் முதலில் வேண்டும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சம்பவம் நடந்தது. அவரோட மகள் கையில் இருந்த பிள்ளையார் போட்டோ வந்து அது வைரல் ஆகி அதுக்கப்புறம் அன்னைக்கே ஒரு அறிக்கை விடுறார், நானும் என் மனைவியும் பகுத்தறிவாதிகள், எங்கள் கடவுள் வந்து நாத்திகர்களே சொல்லிட்டாரு. நான் வந்து நாத்திகர்கள், நாங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள், கடவுள் மீது எங்கள் நம்பிக்கையில் அது அந்த குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னு போட்டோ எடுத்து போட்டார். இப்போ எப்படி ரவுடின்னு ஒரு நாயோட எடுத்து போட்டோலாம் போட்டுட்டு இருக்காரோ அது மாதிரி அவர் பிரியத்துக்கு எடுத்து போட்டார். அப்போ இங்க திமுக நடந்த அன்னைக்கு நடந்த இது இருக்குல்ல, எப்படி வந்து இளைஞரணி செயலாளர் இது அப்படின்னு இருக்கப்போ உதயநிதியும் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இதுதான் எங்க பாதைன்னு ரகுக்கு சொல்ல வேண்டியது, இதுதான் எங்க பாதைன்னு எஜுகேட் பண்ணனால வந்த மாற்றம். அது நியூமரிக் நிறைய திமுகவினரே அன்னைக்கு வந்து இளைஞரணி செயலாளர் அவங்களுடைய இளைஞரணி செயலாளர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஐயா அது நீங்க பண்றது தப்பு அப்படி. 90% இந்துக்கள் திமுகவில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி திமுக தலைவர் கொடுக்குறாரு. யார் அவர்கிட்ட போய் சண்டை போடுறது? திமுக தான் சண்டை போடுறாங்க. சர்டிபிகேட்டில் இந்துன்னு இருந்தாலும் கூட எங்களை எப்படி நீ இந்துன்னு சொல்லலாம்னு போயிட்டு சண்டை போடுறாங்கல்ல. இன்னொன்னு அவர் எடுக்கிற முன்னெடுப்பு இருக்குல்ல, அவர் எடுக்கிற முன்னெடுப்பை வந்து இதுவரையும் அவர் ஏஜில் இருக்கிற இல்லை ஒரு 20-30 ஆண்டுகளில் இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது பொன்முடி போன்ற இன்டெலெக்சுவல்ஸை வந்து கூட்டி ஊர் ஃபுல்லாக பாசறை கூட்டம் நடத்தினார். இன்னைக்கு அந்த திராவிட பாசறைன்றதை வந்து இளைஞரணி செயலாளர் இப்போ இருக்க டெப்டி சிஎம் தான் நடத்துகிறோம். இன்னொன்று முரசொலி பாசறைன்னு ஒன்று தனியாக வாங்கி நான் என் கட்சிக்கு கொள்கை இருக்குது வரலாறு இருக்குன்றத தொடர்ச்சியா வந்து அவர் தான் ஆசிரியர்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அந்த பக்கம் ரெண்டுத்துக்கும் அவர் தான் வரக்கூடிய அந்த பாசறை பகுதிக்கு அவர் தான் ஆசிரியர். நேரடி பார்வையில தான் அது வந்து வெளிவந்து கொண்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா வந்து ஒரு 7 வருஷமா அந்த டிராவிடியன் கோர்ஸ்னு ஒரு கார்டை போட்டுட்டு இருந்தேன். அது நான் போடுறது, இப்போ நீங்க போறதோ நான் போறதோ 100 பேர்ல தான் ரீச் இருக்கும். அதுவே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பார்ட்டி பண்ணுது, இளைஞரணி செயலாளர் பண்றாருன்றப்போ அது 1000 லட்சம் மக்களை போய் சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம இளைஞரணி பாசறை கூட்டம் வைக்கிறாரு, சமூக வலைதள பயிற்சி வைக்கிறாரு, முரசொலி பாசறை பக்கம் வைக்கிறாரு, முத்தமிழறிஞர் பதிப்பகம்னு வச்சு திமுக வரலாறு, இந்திய எதிர்ப்பு வரலாறு, இன்னும் சொல்ல போனா இடபிள்யூஎஸ்க்கு எதிராக, நீட்டுக்கு எதிராக அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தரங்குகள், பிரச்சாரங்கள் இது முக்கியமானது. இந்த சூழலுக்கு ஒரு பொருத்தமானது. இப்ப இவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன் வந்து நீட்டை உங்களால சொல்ல முடிஞ்சதே நீக்க முடியலன்னு. முதல்ல நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தது இதே கல்ட் இமேஜ் எம்ஜிஆர் தான் இல்லையா? அதை நீக்கிறதுக்கு கலைஞர் வந்து 2007 ஆச்சு, 84-3 கொண்டு வந்ததை நீக்கிறதுக்கு 2006 ஆச்சு இல்லையா? இத்தனைக்கும் ஜெயலலிதா வந்து நீக்கிறேன்னு சொன்னாலும் அவங்களால முடியல. அந்த நீட்டுங்கிறத ஒழிக்கிறதுக்கு டைம் ஆகலாம். ஆமா அவங்க சொன்னாங்க, நிச்சயமா ஆகலாம்.
டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கோம். 2வது தடவை மறுப்பு வந்தப்பையும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வந்து இது பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போது கடந்த ஒரு 25 நாளாக கவர்னருக்கு எதிரான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அவன் ஒன்றிய அரசோட வழக்கறிஞரே ரவி ஒரு பைத்தியக்காரனா இருப்பான், அதுக்காக நீங்க எல்லா கவர்னருக்கும் வந்து நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்ற கொண்டு வரக்கூடாதுன்னா 2 பேர் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வாதாடுற அளவு கொண்டு வந்தாருன்னா அதை உருவாக்கியது இந்த கட்சி. இதுல ஐடியாலஜிக்கலா ஃபாலோ பண்றவங்க அப்படின்றது கம்மியா இருந்தாலும் அவங்க தான் இந்த கட்சியை வழிநடத்தி போறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீ வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றல, உன் கொள்கை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு விளக்கணும். உனக்கு உன் கொள்கை எதுன்னு தெரியல, ஆனா கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற. அப்ப அதே மாதிரி கொள்கை தலைவர்கள்னு சொல்ற. ஜாதிக்கு ஒரு தலைவர் தான் வச்சிருக்கிறிய தவிர்த்துட்டு அந்த உன்னுடைய கொள்கை தலைவர்களை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கியா? அந்த கொள்கை தலைவர்கள் நாட்டுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத ஏதாவது பேசியிருக்கியா? அவங்களுடைய கொள்கையில எது உனக்கு பிடிச்சது அப்படின்னாவது சொல்லி. இல்ல நீங்கெல்லாம் ஒண்ணு சொல்லணும். சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த் துண்டை போட்டுட்டு சொல்லுவார்ல, பஞ்சாயத்துக்கு உண்மை சொல்ல வேண்டியதுன்னு. அதுல இருக்க அஞ்சலை அம்மாளோட பேரை யார் தெரியுமா? உண்மையான பேரை திமுக சட்டமன்ற உறுப்பினர். அவங்க வந்து அவங்கள வந்து வெறும் சுதந்திர போராட்ட தியாகின்னு மட்டும் தான் சொல்றான். அவங்க பெரியாரிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்தவங்க, அவங்க பெரியாரோட பயணிச்சவங்க. அவங்க தெரியாது உனக்கு வந்து ஒன்று சொல்லிட்டாங்க, அந்த மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய வாக்குகள் உனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அங்க வந்து திமுக அதிமுக மட்டும் கிடையாது, 3வது ஃபோர்ஸா இன்னைக்கு 2 பட்டு அப்பா மகன் பிரிவினையில 2 பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒன்று எதிர்த்து ஆகணும் நீ அந்த ஏரியால. அதனால அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை வந்து வச்சுட்ட. அதாவது நீ வந்து அவங்களை எல்லாம் மதிக்கிறங்கிறதே பாராட்டுகள். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா நீ அவங்களை வந்து தேர்ந்தெடுத்ததுல இருக்கக்கூடிய விஷமம் இருக்குல்ல, அது நல்லா இல்ல. இன்னொன்னு, நீ இப்போ ரகு சொல்றாருல எஜுகேட் பண்ணலன்னு, நீ இது போன்ற என்ன பாசறை கூட்டம்னா நடத்திருக்க. நீ அம்பேத்கர் புக் ரிலீஸ்ல அம்பேத்கரை பத்தி நீ என்னடா பேசுற? ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு அப்படியே சும்மா ரோட்ல அப்படியே வரிசை அப்படியே நான் வந்து ஊர்வலம் போறேன் அப்படின்னு சொல்றது வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா? போன வாரம் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். காஞ்சிபுரத்தில் ஒரு அரசு விழாவுக்காக சென்றவர். அரசு விழாவுக்காக சென்றதுக்கு பிறகு தன்னுடைய ஓய்வு நேரத்தை என்னவா பயன்படுத்துறாருன்னா, திமுக இளைஞர்களை கூப்பிட்டு பாகமுகவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அரசியல் பாடம் எடுக்கிறார், தேர்தல் பாடம் எடுக்கிறார். எஜுகேட்டுங்கிறது அதுதான். அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் வண்டியில் போய் ஒட்டுறாங்களே, 4000 பேர்த்தோட 2 நாள்ல போட்டோ எடுத்தார். அதுவும் சும்மா இப்படி பக்கத்துல கை மூட்டி இல்ல, அவன் கையை பிடிச்சி தோல்ல கையை போட்டு. ஒன்றும் இல்லை, உங்களுடன் உதயநிதினு ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு இல்லையா, அதில் எல்லா போட்டோமும் அன்னைக்கே அப்லோட் பண்றாங்க. அதை போய் பாருங்க. அவரு கட்சிக்காரனை ஏல்நேட் பண்ணல, அண்ணா ஒருத்தரோடய நின்று தனித்தனியா அண்ணா அண்ணான்ட்டு இன்னைக்கு பார்க்கும்போது நீ கதவை மூடுறல. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞரணியால் நியமிக்கப்பட்ட பாகமுகவர்கள் இருக்கிறாங்கல்ல, 68,000 பேரோடையும் 68,000 பேரோடையும் அவர் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி சென்னையில முடிச்சிட்டாரு, சென்னை மண்டலத்தில் முடிச்சிட்டாரு, செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல வந்து முடிச்சிட்டாரு. தமிழ்நாடு முழுக்க வந்து போக போறாரு. விஜயால இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? விஜயால கிடையாது, யாராலையுமே. இப்ப நம்ம ஷூட்டிங் எடுக்கிற நேரம் வரையும் அவர் மரக்கடையை வந்து ரீச் ஆகல. நம்ம ஷூட்டிங் எடுக்கிற நேரம் வரைக்கும் மரக்கடையை ரீச் ஆகல. ஏன்னா ஒரு அன்டிசிப்ளின்டான ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கிறது. அவங்களை வந்து ரகு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிறேன். எஜுகேட் பண்ணணும்னா மீண்டும் இவர்களை 1ஆம் கிளாஸ்ல சேர்த்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்குமாவது நம்ம எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கா இல்ல ஒரு அரசுக்கு இருக்கா? நிச்சயமாக விஜய்க்கு தான் இருக்கு. விஜய்க்கு ஒரு பங்கு. இது போன்ற வெறி பிடித்த கூட்டம் எம்ஜிஆர் பின்னால் இருந்தது. எம்ஜிஆரால அவங்கள எஜுகேட் பண்ண முடியல, அதனால தான் ஜெயலலிதா வந்தாங்க, அதனால தான் வந்து சசிகலா வந்துச்சு, அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த இயக்கத்துக்கான ஒரு சாபக்கேடு எம்ஜிஆர் எஜுகேட் பண்ணாமல் விட்டது தான். எம்ஜிஆருக்கு பின்னாடி போன திமுக காரர்களாலையும் அந்த வெறிப்பிடித்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவங்களாம் என் ரசிகர்கள், நீங்கள் வந்து அரசியலில் தான் என் கூட வந்தீங்க, என் கூட வந்து அவங்க வந்து சினிமா தேட்டர்லேருந்து வந்தாங்க, அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சு அந்த வெறிப்பிடித்த கூட்டம் என்னவா ஆகுங்கிறதா அதிமுகவுடைய அலங்கோலத்துக்கு காரணம். இல்லை, இதே நேரத்தில் இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் உங்கள் பின்னாடி வருது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நானே பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையே என்ன பிரச்சனை இருக்குது? இஷ்டத்துக்கு 2 தரப்பில் இருந்து சேர்த்த வாரி அடிச்சுக்கிறாங்க.
ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் செத்து போயிட்டார். குரு இல்லை, ஒத்த குரல்ல மொத்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆந்திராவில் பல லட்சம் ரசிகர்கள். என்டிஆர் கண்ட்ரோல் பண்ணாருங்க, எஜுகேட் பண்ணார். என்டிஆர் வந்து தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னார், தெலுங்கு ப்ரைடு, தெலுங்கர்களுக்கு சுயமரியாதை வேண்டும். அது அவர் எங்க இருந்து கத்துக்கிட்டாரு? தமிழ்நாட்டில இருந்து கத்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர். அவரு தெலுங்கு பிரைடு மட்டும் சொல்ல, தெலுங்கர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மதம்னாரு. மதம், நாம ஒரு தேசிய இனம்னு முதல்ல அவர் தான் சொல்றாரு. ஆந்திரால எல்லாம் மதராசி தானே அப்படின்னு இந்திரா காந்தி கேட்கும் போது, இந்திரா காந்தி அவர் சந்திக்கும் போது எல்லாம் மதராசி தானே, மதராசியில வந்து நல்லா சினிமாலாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா பேசும்போது நக்கல் அடிச்சது. நான் மதராசி கிடையாது, தெலுங்கு ஜாதி அப்படின்னு சொன்ன. தெலுங்கு ஜாதி, தெலுங்கு மதம், எங்களுக்கு ஒரு மொழி இருக்கு, தனியா ஒரு மொழி இருக்கு அப்படின்னு வந்து சொன்னவர். அப்படி வந்து அவர் வந்து எஜுகேட் பண்ணாரு. மாநில பிரிவினை நடந்து போச்சு, நாம வந்து தனியா இருக்கிறோம், நமக்கு இந்தியாவில் மரியாதை கிடையாது, அந்த மரியாதையை வந்து நாம் அரசியல் ரீதியாகத்தான் உருவாக்க வேண்டும்னாரு. இதை வெறுமனே அவர் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போல. என்டிஆருக்கு வந்து அரசியல் ஐடியாவே 75 வரைக்கும் கிடையாதுங்க. இல்ல, அவர் வரத்துக்கான காரணத்துக்கு முன்னோக்கி போனோம்ல. 75ல முதல்ல சினிமா, அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா துறை எமர்ஜென்சியால பாதிக்கப்படுது. அந்த ஃபிலிம் வாங்கிறதுக்கான அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வருது. அன்னைக்கு வந்து ஃபிலிம்ங்கிறது வந்து ரொம்ப இதுவான விஷயம், இறக்குமதி செய்து எடுத்துக்கொள்ள வரப்படக்கூடிய விஷயம். அந்த இறக்குமதிக்கு நிறைய கட்டுப்பாடுகளை போடுறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் நாங்கள் இவ்வளோ வடிதான் ஃபிலிம் கொடுக்க முடியும் அப்படின்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாடுகள் போடும்போது அவங்களால வந்து படம் எடுக்க முடியலன்னும் போது தான் அவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து ப்ராடாக போகிறாரு. நாமெல்லாம் சினிமாக்காரங்க, பணக்காரங்க, நமக்கு வந்து சமூகத்தில் பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, நம்மளாலேயே வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகளை வந்து எதிர்கொள்ள முடியலையே, சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவர் உணர ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் அரசியலை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அரசியலை கவனிக்க ஆரம்பிக்கும் போது 75 எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தல், 77 தேர்தலில் இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் தோற்றாலும் ஆந்திராவில் 40 இடங்கள் காங்கிரஸுக்கு கிடைக்குது. அவரை வந்து ஆச்சரியப்படுத்துது. இது காங்கிரஸ் மேல இவ்வளவு நம்பிக்கை நம்ம மக்கள், தெலுங்கு மக்கள் வைத்திருக்கிறார்களே, இந்திரா காந்தி மீது இவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாக அரசியலை பார்க்க ஆரம்பிக்கிறார். தனக்கு அவ்வளவு கை கொடுத்த, கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு கை கொடுத்த ஆந்திர மக்களுக்கு இந்திரா காந்தி கொடுத்த பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. அதுதான் மெயின் ரீசன். இவருக்கு கோபம் வருது. இவருக்கு ஏன்னா அந்த அம்மா பாட்டுக்கு நீதான் சிஎம்னு சொன்னா நீ போய் வெக்கம் இல்லாம போய் உக்காந்துக்கிற, நீ வெளில போடான்னு சொன்னா நீ பாட்டு கம்முன்னு காலில் விழுந்துட்டு வெளில போற, இன்னொரு பொம்மையை தூக்கிட்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாங்க, அவன் தலையும் வெட்டுறாங்க, வேற ஒருத்தனை வைக்கிறாங்க, உங்களுக்குலாம் சுயமரியாதை கிடையாதாடா அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு போயிட்டு தெலுங்கு மக்களுக்கான சுயமரியாதை வேண்டும், தமிழ் மக்கள் மானத்துடன் வாழ்கிறார்கள், தமிழ் மக்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாம் வந்து சுயமரியாதையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு வழி ஆந்திரத்தில் கிடையாது, நாம் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவர் கட்சிக்கே தெலுங்கு தேசம், இங்கே எப்படி தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் நாம, அந்த மாதிரி தெலுங்கு தேசம் அப்படின்னு. ஏன்னா ஆந்திராவுக்கு தெலுங்கு தேசம்னு பேர் யாரும் வைக்கல, அதனால நம்ம கட்சிக்காவது வச்சுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இன்னைய வரைக்கும் அந்த கட்சி வந்து இருக்கு. இன்னொன்னு 84 அவரையே கவுத்து விட்டாங்க. அவரோட கவுத்து விட்டப்ப கலைஞர் வச்ச இது டைட்டில் வந்து அந்த கட்டுரையின் தொகுப்பு முரசொலியில இருக்கு, ஆட்சியை கவிழ்க்க கம்ப்யூட்டர் போதும் கவர்னர் தேவையில்லை, கம்ப்யூட்டர் போதும் கவர்னர் தேவையில்லை, இதுதான் அதோட தலைப்பு. அப்பயே 84லயே. அப்ப அவரு வந்து என்டிஆருக்கு ஆதரவா பேசுறாரு, மிக கடுமையா இந்திரா காந்தியை எதிர்க்கிறாரு. அதுக்கு முந்தின கூட்டணி இந்திரா காந்தியோட தான் இருந்தாலுமே எதிர்க்கிறாரு. இது போன்ற சர்வாதிகார போக்கு நல்லதல்ல அப்படின்றது. இன்னும் சொல்ல போனா 84 எலெக்ஷன் தமிழ்நாட்டுல என்டிஆர் இங்க வந்து கலைஞருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணதே பல பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து இங்க காங்கிரஸ் அதிமுக கூட்டணி என்பதனால என்டிஆர் வந்து திமுக பிரச்சாரம் பண்ணாரு. இன்னொன்னு, என்டிஆர் வந்து கிருஷ்ணர் போல வேஷம் போட்டு தான் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னாலும் அவர் ஹைதராபாத்தில் இருக்கிற முஸ்லிம்ஸை, இப்போ சமீபத்தில் 24 எலெக்ஷன் அப்போ ஒரு பெண் எம்பி என்ன பண்ணாங்க, முஸ்லீம் இது வரப்ப என்ன பண்ணாங்க தெரியும், பிஜேபி எம்பி, அந்த அம்மா பேர் எனக்கு ஞாபகம், அம்பெல்லாம் விட்டுச்சு. அது போன்ற எந்த சேட்டையும் அவர் செய்யல. அவரு தெலுங்கர்கள் ஒரு தனி மதம், அவர் ஒரு பக்தி இயக்கம் அவ்வளவுதான் அப்படின்ற இதுலதான் அவர் கொண்டு காவிதான் போட்டு இருந்தாரு. ஆனா இந்த மாதிரியான காவி கிடையாது. இன்னும் சொல்ல போனா மண்டல் கமிஷன் பரிந்துரைகள்ல தமிழ்நாட்டுல
முன்னாடியிலேருந்தே ஒரு ஆதரவு நிலைன்றது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல மண்டல் கமிஷனை கொண்டு வரணும்னு கலைஞர் சொல்லும் போது என்டிஆர் ஆதரவளித்தார். என்டிஆர் அவர் வந்து ஒரு செக்குலரிஸ்ட் லீடர் தான், அதனால அவரால் ஜெயிக்க முடிஞ்சுது. இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது அவர் வந்து ஒரு நோ நான்சென்ஸ் ஹீரோ ஃபர்ஸ்ட். அவர் வந்து ரஜினியவோ கமலவோ பகச்சிக்கு கிடையாது. திமுகவும் அதிமுகவும் சம அளவில் அவர் எதிர்த்தார். கடைசி வரையும் கலைஞர்ன்ற பேரை தான் சொல்லிட்டு இருந்தாரே தவிர கருணாநிதின்ற பேர் அவர் வாயிலேருந்து வரல. இன்னொன்று, அவருக்கு வாக்களித்தவர்களில் ரஜினி ரசிகர்களும் இருக்காங்க, கமல் ரசிகர்களும் இருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சிங்கப்பூர் மலேசியா ப்ரோக்ராம்ல கமலையும் ரஜினியும் உச்சாணி இதுக்கு கொண்டு போய் வச்சு ஒரு மரியாதை செய்தார். தமிழ் சினிமாவின் அடையாளங்கள் இருவர் தான் நடிப்புலகில் அப்படின்றத அடையாளம். கலைஞருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினார். ஆமா, கலைஞருக்கு ஒரு தங்க பேனா கொடுத்தார். எப்போ? ஜெயலலிதா ஆட்சியில பண்ணார். ஜெயலலிதா ஆட்சியில் பண்ணாரு. அப்ப 96 தேர்தல் வரும்போது எவனும் எல்லாரும் பயந்தப்ப கலைஞருக்கு வந்து 50வது பொன்விழா தேர்தலுக்காக இதை நடத்துகிறீர்கள் கேள்வி கேட்டப்ப அவர் சொல்றாரு, தேர்தலை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. கலைஞர் வந்து வசனம் எழுத ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆகுது, அந்த 50வது வருஷத்துல தேர்தல் வருதுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். இன்னமும் அந்த ஸ்பீச் இருக்கு லக்கி, அதை நம்ம கூட என்னைக்கா ஒரு நாள் அதை நம்ம போடலாம். அப்படிப்பட்ட விஜயகாந்தால தான் அவருக்கும் க்ரௌடு சேர்ந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 6% to 7% கிட்ட வாங்கினார் இல்லையா? இல்ல, நம்ம சொல்றதே இதுதானேங்க, க்ரௌடு வந்து இன்னைக்குமே ஓட்டுகளாக மாறுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்கிறது. திமுகவுக்கு அந்த சந்தேகம் வந்து இருந்தது கலைஞர் ஆட்சி காலம் வரைக்கும். வந்து நீங்க ஒண்ணு இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா வடிவேலுக்கு கூடாத கூட்டமா குஷ்பு கூடாத கூட்டமான ஓட்டா கன்வெர்ட் ஆகல. 2011 வடிவேலு கொண்டு போனோம், எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்தது. 2014 பாராளுமன்ற தேர்தலில் கூட திமுகவுக்கு பெரிய கூட்டம் இருந்தது. ஆனால் வந்து ஒருத்தர் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. 84 எப்பவுமே திமுகவுக்குலாம் வந்து கூடாத கூட்டம் இல்லை. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமா? கடலூர் மஞ்சக்குப்பத்தில் சீமானுக்கு கூடாத கூட்டமா? அதெல்லாம் சொல்லிட்டு போகலாம். கூட்டத்தை பார்த்து வந்து நம்ம வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். உதாரணத்துக்கு 2023 டிசம்பரில் விஜயகாந்த் அவர்கள் காலமான போது எவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் எல்லாம் முரசுக்கு ஓட்டு போட்டிருந்தாலே அவங்களுக்கு வந்து மாநில கட்சி அங்கீகாரமாவது கிடைச்சில. அது ஆனால் ஒரு பர்டிகுலர் இடத்துல கிடைச்சிது. விருதுநகரில் வந்து பிரபாகரன் விஜயகாந்த் இல்ல, அங்க அதிமுகவுக்கும் செல்வாக்கு உண்டு. அதிமுக கூட்டணியில் அவங்க நின்னாங்க, செல்வாக்கு இருக்கு. இல்ல அன்றைக்கு வந்து வந்த கூட்டம் வந்து முழுக்க அனுதாப ஓட்டுகளாக மாறி இருந்தால், விஜயகாந்த் இறந்து விட்டார், அவருடைய மனைவிக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும், அவருடைய மகனுக்கு ஓட்டு போடணும்னு அந்த கூட்டம் மட்டுமே நினைத்திருந்தால், அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே நினைத்திருந்தால் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு மாநில கட்சி அங்கீகாரமாவது கிடைச்சிருக்கும் இல்லையா? அதனால கூட்டம் என்பது ஓட்டுகளாக மாறாது. நீங்கள் வந்து கொள்கைகளை பேசணும். கொள்கைகளை பேசாமல் எம்ஜிஆர் போன்ற சிலர் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஜெயித்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? இன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய பேர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை 10 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளியவர் அப்படின்னு தான் வரலாறு அவரை வந்து குறித்து வைத்திருக்கிறது. முக்கியமாக விஜயின் ரசிகர்கள் கொஞ்சம் பொலிட்டிசைஸ் ஆகணும்னா எம்எஸ்எஸ் பாண்டியனோட பிம்பச்சிறை புத்தகத்தை பார்க்கணும். நாம வந்து பிம்பச்சிறை மட்டும் இல்ல, பிம்பச்சிறையே பார்த்துக்கணும். இன்னொன்னு கொள்கை தெளிவு வேணும்னா அதே உங்க தலைவர் உங்களை எஜுகேட் பண்றாரோ இல்லையோ, நீங்களாவது உங்க தலைவரை எஜுகேட் பண்ணுங்கிறது பிம்பச்சிறை படிங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டோட கொள்கை என்னன்றத பிராமின் நான் பிராமின் அவரோட புக் இருக்கு, எம்எஸ்எஸ் பாண்டியனோட. நீங்க 2 புக்கு மட்டும் படிங்க. அது மட்டும் படிச்சா உங்க தலைவருக்கே நீங்க கொள்கையை வந்து பாடம் எடுக்கலாம். மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி. எப்பயாவது இது மாதிரி ஆழமான விவாதத்துக்கும் எங்களை அனுமதிங்க. நன்றி, வணக்கம்.